பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் பி எ மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா, நம்முடைய அரசியல் என்பது மெச்சூர்டாக இருக்கிறது. எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் திமுகவினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும். இன்றைக்கி டிவியை போட்டிங்கன்னா இதான் பேசுவாங்க. எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து விமர்சகர், வலதுசாரி, இடதுசாரி, எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. இல்லை மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான், எப்பொழுதும் கூட்டணியாக வராதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க. இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நம்மளை அப்படி ப்ரெஷரில் போடணும் அப்படின்னா தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்குன்னா மைக்கை நீட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்போவுமே கூட்டணி வராது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள். அது காங்கிரஸ் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம், அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு. அதற்கு அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறது. மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களே, நான் சொன்னேன்னா அது பெரிய செய்தியாகும் எனக்கு தெரியும். இதை நான் யோசித்து, ஆழமாக யோசித்து, நிதானித்து, நன்றாக சிந்தனை செய்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது, இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நடக்காது. தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க, ஒரு தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவெடுக்காது. ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தான் தேசிய கட்சி முடிவெடுக்கும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சியிலே எங்கள் தலைவர்கள் கிடையாது, அடிமைகள் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் அடிமாட்டாது. நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும். அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும். அதற்கான நேரம், அதற்கான காலம் இது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க. எப்போ வரும்? 2026 ஒரு அரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாத அன்பு சொந்தங்கள். இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன். தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன். இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன். இங்கே அடுத்த 500 நாட்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்தால் மட்டும்தான் 70% வாக்குகள் இன்னைக்கு வெளியே இருக்குதுங்க ஐயா, வெளியே இருக்கு. திமுக கையில், அதிமுக கையில் இல்லைங்க ஐயா. 70% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. 30% ஓட்டு போடல. ஓட்டு போடாத 30% வைங்க. 70% இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளோன்னு பாருங்க. அதில் இவர்களுக்கு 60% தான் கிடைக்குது, 40% கிடைக்கல. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். 60லிருந்து 70% ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காமல் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிக்க பிடிக்காதவர்கள் 30%. இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்தும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று போடுவர்கள் எவ்வளவு பேர்? 60லிருந்து 70% ஓட்டு இன்னைக்கு சாயந்தரம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்திருக்கு. எதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். 2017 நவம்பரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதியோடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போய் கேட்டாங்க, ஐயா நீங்கள் எங்கூட வந்துருங்க, பிரதம மந்திரி இல்லத்தில் தங்கிக்குங்க, டெல்லியில் ஒரு 15 நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 15 நாள் என்னோடு இருந்து விட்டு திரும்ப நீங்கள் தமிழகத்திற்கு வாங்க. நம் பிரதமர், நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2017 நவம்பரில் கலைஞர் கருணாநிதி அவருடைய இல்லத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை ஏன்? அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் மோடிட்டு இருக்கு. நாம் இன்று 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில் கலைஞர் கருணாநிதியை கரப்ட்னு சொல்லுவீங்களா? ஆம், தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மேடையில் மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்லுவீர்களா? நிச்சயமாக வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க.
அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே. அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் பி எ மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.